ஸ்ரீராமன் அயோத்தி திரும்பி வரும் வழியில் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் தங்கியிருப்பதை தெரிவித்தார். அந்த வார்த்தைகள் குகனுக்கு தேனாக இனித்தன. இரு கைகளையும் கூப்பி தலைமேல் வைத்துக்கொண்டு ராமா ராமா என்று ஆனந்த கூத்தாடினான். உடனே பரிவாரங்களுடன் அவனை சந்திக்க புறப்பட்டு விட்டான். அங்கிருந்து ஆஞ்சநேயர் நந்திகிராமம் நோக்கி புறப்பட்டார். மேற்கே சூரியன் இறங்கிக் கொண்டிருந்தான். நந்திகிராமம் பெரும் சோகத்தில் மூழ்கி கிடந்தது. தமையனை காணாது பரதன் விம்மிக் கொண்டிருந்தான். நதிக்கரையில் அக்னிகுண்டம் தயாராகிக் கொண்டிருந்தது. மந்திரிகள் முதலானோர் எவ்வளவோ சொல்லியும் பரதன் அவற்றுக்கெல்லாம் இணங்கவில்லை. உத்தம புருஷனுக்கு ஒரே வார்த்தைதான் என்று சொல்லிவிட்டான். நேரம் கடந்து கொண்டிருந்தது. இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அஸ்தமித்துவிடும். பரதன் கொண்டிருந்த நம்பிக்கை சிதறிவிட்டது. ஸ்ரீராமனுடைய பாதுகைகளை மலர் கொண்டு அர்ச்சித்து வணங்கினான். பின்னர் வசிஷ்டர் முதலானோரை நமஸ்கரித்து புறப்பட்டான். மக்கள் நாற்புறமும் சூழ்ந்து நின்று கண்ணீர் வடித்தனர்.